சந்தோஷமா இருக்கிறீர்களா? இன்னொரு புதிய நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். பகலோடு நடத்தி இரவு படைக்கு சென்று அயன நித்திரை கொடுத்து அதிகாலை தட்டி எழுப்பி இன்னைக்கு மறுபடியும் சந்திக்க தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மன கஷ்டம் போயிருக்கீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் 2 வாரம் தான். சரியா 2 வாரத்துக்குள்ள நமக்கு இந்த ஊரடங்கு புரிஞ்சிடும். 3ஆம் தேதி வாபஸ் 4ஆம் தேதி மறுபடியும் பழையபடி வேலைகளாக ஆரம்பிக்கிறோம். மகிழ்ச்சியாக போடும். இதுக்கு முன்னாடி பின் விளைவை கொடுத்து ஒன்றும் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய படி ஒன்றும் நடக்காது. தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. அன்பிலே மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜபத்தோடு ஆராதனை ஆரம்பிப்போம். நம்ம பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் ஜபம் பண்ணி ஆரம்பித்து வைப்பார்கள். உடனுடைய போதகர் ரமேஷ் சத்தத்தோடு ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் கூடிய நாங்கள் தேசத்திற்காக குடும்பங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, நாங்கள் டைம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் பாடப்போற பாடல்கள், ஆராதனைகள், தேசத்திற்காக ஜெபங்கள், ஆண்டவரே சொல்லப்போற வார்த்தையின் வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த லைவ் ப்ரோக்ராம் ஆண்டவர் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல ஆண்டவரே, ஆர்டிவில, காஸ்பல் டிவில பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாளில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பது முடிவரும் இந்த பிரசன்னத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமக்கு தெரிந்த பாடல் சகோதரி சாகனுடைய பாடல் தேசத்தை பயப்படாது. மகிழ்வுகள் பழைய பாடல் எல்லா சமூகத்தை கைட்டு பாடுகிறது. Why
ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவரை சமீபப்படுத்துகிறோம். ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பொருள்படும். ஆராதனை என்பது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பேசுவதற்கு பொருள்படும். ஆராதனை என்பது நம்மை அன்பை வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. நீங்க ஏதோ கட்டாயத்தில் ஆராதனை பண்ண கிடையாது. உங்களுக்கு இறைவன் அன்பை வெளிப்படுத்தும் நேரம் தான் இது ஆராதனை நேரம். எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம பிரைஸ் ஆராதனை செய்யணும். வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மன்னித்தாரே, அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நம்முடைய குற்றங்களை மன்னித்தாரே, நம்முடைய மீறல்களை மன்னித்தாரே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்முடைய கழுவி சுத்திகரித்து நீதிமான மாற்றினார். அன்பை நினைத்து எல்லாரும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தார்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ்க்காக ஸ்தோத்திரம். அழைத்தீரே, அபிஷேகம் பண்ணீரே, தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பழைய பாடல் ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் கொண்டாடுவோம். என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம், மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
பாடுவோம் 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 ஒன்றாய் நாமே கொண்டாடுவோம். நாமே நம்மை தேடியே வந்தோம் நாதனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் உள்ளத்துல வந்து தங்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம நடுவரை வாசம் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். பிரியமான எல்லாரும் வளர்ந்து ஒரு நிமிடம் நாமங்களை சொல்லி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே நிமிடம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் புகழிடம் புகழிடம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீதிமான் ஓடி சுகமாய் இருக்கிற ஒரு நாமம் கர்த்தர் நாமம் சாதாரண துருக வாய் திறந்து கண்ணலையே ஸ்தோத்திரம், கேடகமே ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம், தஞ்சமே ஸ்தோத்திரம், அரைக்கிழமே ஸ்தோத்திரம், தலை நீக்கிறவரே ஸ்தோத்திரம், உத்தமரே ஸ்தோத்திரம், புனிதரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், நன்றிகையாளரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதிபதியே ஸ்தோத்திரம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்போம். என் பாடெல்லாம் என் மூச்சுக்குள்ளவெல்லாம் கவனிங்க. சொல்வாரு நம்முடைய சுவாசத்தை கையில வைத்திருக்கிறவன் நம்ம சுவாசத்தை கையில் நினைச்சாலும் விடுவாங்க. வருண் காத்து இழுத்து விடுவாங்க, இழுத்து விடுவாரு. நம்முடைய சுவாசத்தை கையில வைத்திருக்கிற அந்த இயேசு திருநாமத்திற்கு எப்போதுமே ஒரே ஒரு அறை எப்போதுமே ஸ்தோத்திரம். நிறைய பாடல் ஒரே அறை பாடு நம்ம நிறைய சேர்ப்போம். ஒரு அடியில் பாடி வருஷம் நிறைய சேர்ப்போம். ஓ இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் எல்லா நாம் இயேசுவின் நாமம் கைத்தட்டி பாடுவோமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் மரணமருள நாமமானே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் மரணமருள நாமமானே.
என் மகளின் வாழ்க்கை எப்படி இருக்குமே தெரியல. மனக்கலக்கத்து நிகழ்ச்சியை பார்த்து நானும் உன்னோட தான் சொல்கிறாய். தற்செயலாத நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். மகளின் எதிர்கால வாழ்க்கையை கலந்து இருக்கிறது. நான் அவர்களுக்கு வாழ்க்கை சிறந்து இருக்கும்படி செய்வேன். சோர்ந்து போகாதே, சீக்கிரத்திலே கர்த்தருக்கு நியாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சகல துதிகான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து எங்களை தாழ்த்தி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை அறிக்கை செய்வோம். பரமண்ட கர்த்தாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுவதாக, அன்றுள்ளதாக கேட்டால் பராமரிப்பாவும் சுமந்தீர்களும் எங்களை சோதித்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகள். எல்லாரும் மக்களை வந்ததை உயர்த்தி சில நிமிடங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தேசத்தை ரட்சிக்கும்படியாக, இந்தியாவை ரட்சிக்கும்படியாக, துன்மார்க்கமான கிரியை அழிக்கும்படியாக, பாவிகள் மனம் திரும்பும்படியாக, இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, விக்கிரகாராதனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கடத்தல், குடிவெறியின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாக, வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்கள், புருஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அரசு தலைவர்கள், அரசு கட்சி தலைவர்கள், அதிகாரிகள் ரட்சிக்கப்படும்படியாக, தேவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து தேசத்தில் வெளிச்சத்தை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கிறிஸ்துவ தேசத்தை ரட்சிக்கும் ஆண்டவரே, இந்தியாவை ரட்சிக்கும் ஆண்டவரே. பாவிகள் மனம் திரும்புவார்களாக, விக்கிரகாராதனைகள் மனம் திரும்ப எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபம் ஆசைப்படுறேன். ஆண்டவரே ரட்சிக்க அப்பா, வித்தியாச மக்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. பாவிகள் மனம் திரும்புவார்களாக, விபச்சாரக்காரர்கள் மனம் திரும்புவார்களாக, வேசித்தனக்காரர்கள் மனம் திரும்புவார்களாக, குடிவேறிகாரர்கள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பாவிகள் வராதற்கு ஒளிவதாக, கடத்தல்காரர்கள் மோபியா ஊப்பர் மாயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. கள்ள கடத்தல் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. குடிவேறி ஆவிகள் ஆண்டவரை நஞ்ச ராமன் ஒளிவதாக. அரசு கட்சி தலைவர்கள் நடத்துவார்கள். எல்லா முதலமைச்சருக்கா ஜெபிக்கிறேன், எல்லா கவர்னர்ஸ்க்கா ஜெபிக்கிறேன், ஜனாதிபதிக்கா ஜெபிக்கிறேன், துணை ஜனாதிபதிக்கா ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அமைச்சருக்கா ஜெபிக்கிறேன். அவர்கள் நாட்டில் நல்ல உண்மையை ஆட்சி செய்வார்களாக, நாட்டில் நல்ல சிந்தனைகளை கொண்டு வருவார்களாக. ஆண்டவரே எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. ஆனந்தருக்கும் ஆண்டவரே, ஆனந்தருக்கும் 80 கோடிக்கு மேல் மக்கள் ஆண்டவரே 7 நிலங்களுக்காக அவர்கள் வாழ்வாதாரம் மாறுவதில்லை. இயேசுவின் நாமத்திலே புருஷவாழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், தெருவாழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆட்டோ ரிக்ஷா டாக்ஸி ஓடுற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளா மனம் திரும்புவாங்க, அங்க இருக்கிற கலாச்சாரம் மாறுவதாக, கிராம ஜனங்களுக்காக ஜெபிக்கிற நிலைமைகள் மாறுவதாக, அவர்கள் சமூக சேவை மாறுவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே பள்ளிகளுக்காக கல்லூரிக்காக ஜெபிக்கிற அங்கெல்லாம் மாணவர்கள் ஆண்டவர் ஜெப குழுக்கள் உருவாக்கப்படுவதாக, வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, வாலிபர்கள் மனம் திரும்புவார்களாக, வாலிபர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக, பாவத்தை குடிக்கிற வாலிபர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. இந்தியாவுக்கு வெளிச்சம் வருவதாக, தரித்திரம் ஒளியேற்றும், வறுமை ஒளியேற்றும், பற்றாக்குறை ஒளியேற்றும், வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். சபை செய்த பாவத்தை மன்னித்து, சரகாச்சாரம் ஒழிந்து, சபை துக்கப்படுத்த காரியத்தை மன்னித்து, சபைகள் சீக்கிரமா திறக்கப்பட்டு சபைகளை எழுப்பதில் உண்டாவதாக, சபைகளை எழுப்பதில் உண்டாவதாக. ஊழியர்களாம் ஆண்டவரை காத்திருந்து ஜெபம் பண்ணி கூர்மையான எந்திரமாய் ஊழியர்களை மாற்றுவீராக. கிராமத்தில் போய் கஷ்டப்படுற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர் தேவைகளாம் சந்திப்பீராக, மிஷனரிமாருக்காக ஜெபிக்கிறவர் தேவைகளாம் சந்திப்பீராக. கிராமத்தில் ஊழியர் செய்கிறவர் சுவிசேஷகர்கள், ஏழைகள், திக்கற்ற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களால் பராமரித்து வழி நடத்துவீராக. ஏற்றுமதி இறக்குமதி உண்டாவதாக, பொருளாதார நீக்கம் இந்தியாவிலே அதிகரிக்கப்படுவதாக, விசேஷமாய் தற்சமயம் இருக்கிற கொரோனா வியாதிகள் எல்லாரும் ஜெபம் ஒரு நிமிஷம் ஜெபம் முடிக்க போறோம். ஆண்டவரே கொரோனா வியாதிக்காக ஜெபிக்கிறது இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அந்த வியாதி கிருமிகள் அழிக்கப்படுவதாக. ஒரு செய்திங்க, ஜனாதிபதி மாதிரியிலே கொரோனா பாருங்க, ஜனாதிபதி மாதிரியிலே கொரோனா, காவல்துறையிலே எஸ்ஐக்கு கொரோனா, மருத்துவர் நேற்று டாக்டர் சைமன் அரிஸ்டர் மருத்துவர் கொரோனா பாருங்க, மருத்துவர்கிட்ட கொரோனா, இளவரசி கிட்ட கொரோனா, பிரிட்டன் பிரதமர் ஜான்சன் கிட்ட கொரோனா. சற்று யோசித்து பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எப்படியாவது வியாதி பரவுவது தெரியாது. இயேசு நாமத்தை அழிக்கப்படுவதாக, இயேசு ரத்தத்தை தெளித்து கொரோனா கிருமிகள் அழிக்கப்படுவதாக, கொரோனா கிருமிகள் இயேசு நாமத்தை இந்தியாவுக்கு விலகுவதாக, பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைவார்கள், தனிமைப்படுத்தப்பட்ட ஆறுதலாக அந்த தொற்று பரவாமல் தடுத்து நிறுத்தப்படும்.
ஆண்டவரே இந்தியாவிலே, மகாராஷ்டிராவிலே, ஆண்டவரே பம்பாயில், ஆண்டவரே தாராவி இடத்துல இருக்கவன் இடத்துல வேகமாய் பரவுது. இப்ப டெல்லியில வேகமாய் பரவுது. குஜராத்ல, மகாராஷ்டிரா இயேசுவே மனம் இறங்கும். எப்படி அருணாச்சலமும் கேரளாவும் கொரோனா இல்ல நாடு அறிவித்து இயல்பு நிலைக்கு வந்ததோ அப்படியே இந்தியாவில் எல்லா மாநிலம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி செய்கிறவர்களுக்கு நன்றி. டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, ஆண்டவரே காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாம் தங்கள் உயிரை பதங்க வைத்து வேலை செய்யறாங்கப்பா. அவர்களுக்கு தொற்று பரவாமல் தடுத்து நிறுத்து பாதுகாத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறபடியா நன்றி, கோடா கோடி நன்றி. உனக்கு நன்றி செலுத்தணும்ப்பா. அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. நாம் எல்லாரும் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்திலே ஒரு பெரிய எழுப்பு சுத்திகரித்து ஒரு எழுப்பு உண்டாகும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். கொரோனா சீக்கிரமா ஆண்டவர் தேசத்தை விடுதலையாக்க ஸ்தோத்திரம். ஆலயங்கள்லாம் திறக்கப்பட, சபைகள்லாம் திறக்கப்பட, கையில காட்டி எல்லாம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென். ஆமென். தேவ சமூகத்திலே நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அருமையான வசனத்தை காண்பித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 92:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கீழ்ப்பகுதியைதான் ஆண்டவர் ஜெபத்திலே காண்பித்தார். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். என்று சொன்னால் தேவனுடைய வேலை என்று பொருள், ஆண்டு செய்யற காரியம் என்று பொருள். ஆண்டு சொல்றாரு, இப்போ அவர் சில கிரியைகளை தம்முடைய வல்லமையினால் செய்ய போகிறார். அதை நிமித்தம் நீங்க ஆனந்த மகிழ்ச்சி அடைவீர்கள், ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது. தேவன் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த காரியம் செய்து முடிச்சிருக்கு. என் ஜபத்தினால வந்துச்சு, என் வேலை நேரத்தை வந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் பண்ணாலும் சொல்லணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பீட்பகுதி அதிகமாக தொட்டது உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம். ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை செய்ய போகிறார். அது நிமித்தம் அவருடைய கையில நல்லம் இருக்குது. அதனால சில கிரியைகளை செய்ய போகிறார். அதை நிமித்தம் நீங்க ஆனந்த மகிழ்ச்சி அடைவீர்கள், ஆனந்த சந்தோஷம். ஆகவே தேசமே பயப்படாது. பெரிய கசியல் பாடல் ஆரம்பித்தோம். ஆண்டவர் தான் காரியங்களை கிரியைகளை செய்கிறவர். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க பிள்ளைகளுக்கு செய்து சந்தோஷப்படுத்துவார். நீங்க செய்தியின் தலைப்பு கர்த்தர் என்னென்ன கிரியைகளை செய்ய போகிறார். நான் சொல்லுகிற வசனத்திலே கிரியை என்ற பதம் வரும். ஒரு 3 விதமான கிரியைகளை சொல்லப்படுது. டைரி எடுத்து பேனாத்து எழுதணும், எழுதாதான் பலிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க டைரி எடுத்து பேனாத்து எழுதும் போது கேட்கறத விட அது அப்படியே பலிக்கும். ஆகவே தயவு செய்து எழுதுங்க. 3 கிரியைகள், 3 விதமான கிரியைகள். நம்பர் 1, நியாயாதிபதி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் chapter 2 verse 7. யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம், பெரிய கிரியைகள் யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியை செய்தாராம்? பெரிய கிரியை செய்தார். the great actions தேவனுக்கு வந்து யோசு, அதாவது நீங்க வாசி பார்த்தா மோசேயின் காலம், யோசுவாவின் காலம், சில நியாயாதிபதியின் காலம், ராஜாக்களின் காலம், ஆசாரியரின் காலம், தீர்க்கதரிசி காலம். யோசுவா பீரியட், அந்த பீரியட் ஆஃப் ஜோஷுவால இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எப்படி கிரியை செய்தாராம்? பெரிய கிரியை. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய கிரியை செய்தார். உங்க வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய கரத்தினாலே தேவன் பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி நடந்தது தெரியல. உன் கடன் தொல்லையிலே, ஐயா லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, என்ன செய்வது தெரியலையே சொல்லியா, கடன் தொல்லையிலே தேவன் பெரிய கிரியை செய்ய போகிறார். உன் இருதயம் ஆனந்த சத்தம் விடுற மாதிரி, ஆனந்த மகிழ்ச்சி விடுற மாதிரி கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே பெரிய கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு.
நானும் அல்லவே மலத்தினாவும் அல்லவே மலத்தினாலும் அல்லவே மலத்தினாவும் அல்லவே ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாலே ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாலே. இரண்டாவதாக யாத்திரையாகும் புஸ்தகம் எல்லாரும் திறந்து படிக்கிறோம் எழுதும். யாத்திரையாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். இந்த எகிப்தியர்களை அந்த செங்கடலை வீழ்த்தி போட்டது மகத்தான கிரியை. அதை இஸ்ரவேல் நேரா பார்த்தாங்க. செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி எகிப்தியர் வராங்க, பயப்படுறாங்க. மோசே ஜெபம் பண்றான், ஆண்டவர் வந்து கோல் நீட்டுன்றாரு, செங்கல் நின்றா போயிடுது. ஃபுல்லா இஸ்ரவேல் ஃபுல்லா உள்ள வராங்க, பின்னாடி நமக்கு வழி தெரிஞ்சு சொல்லி எகிப்தியர் வராங்க. இஸ்ரவேல்லாம் கலந்து போன பிறகு செங்கடல் மறுபடியும் சேர்க்கப்படுது. எகிப்தியர்கள் அந்த கரையிலே சேர்த்து கிடந்தாரு. இந்த எகிப்தியர்களே கர்த்தர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் எழுதப்படுது. அப்ப இரண்டாவது மகத்தான கிரியை. சொல்லுங்க கிரியை. என்ன கிரியை? இரண்டாவது மகத்தான கிரியை. மகத்தான கிரியை சொன்னா இணையற்ற என்று பொருள்படும், நிகழற்ற என்று பொருள்படும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தம்முடைய கிரியை வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்திலே தம்முடைய கிரியை செய்ய போகிறார். அது இதுவரை நீங்க பார்க்காத மகத்தான இணையற்ற உங்க வாழ்க்கையில பிரமிக்கிற காரியத்தை பிரமிக்கத்தக்கதாக இருக்க போகுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? செங்கடல்ல இப்படி எகிப்திய மறித்து போகிற இஸ்ரவேலை நினைத்து கூட பார்க்கவில்லை, பயந்தாரு. குறிப்பா ஒரு காரியம் சொல்றேன், என் உள்ளத்துல ஆண்டு இருக்கிறாரு. எந்த காரியத்துக்கு பயந்து கொள்கிறாயோ அந்த விஷயத்திலே தேவனுடைய வல்லமை குறுக்கிட்டு மகத்தான கிரியை செய்ய போகிறார். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. முதல் குறிப்பு பெரிய கிரியை, இரண்டாவது குறிப்பு மகத்தான கிரியை. கடைசியாக அவன் என்ன செய்கிறாராம்? உபாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 34:11. அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால் கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அப்புறம் எழுப்பதில்லை என்று விளங்கும். மோசேயின் காலத்துல மோசே பெரியல ஆண்டவர் வந்து மோசேயோட பயங்கரமான காரியம் செஞ்சாருங்க. நீ யாத்திரை 36:10 வாசம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு உடன்படிக்கப்படுகிறேன், நான் கூட இருக்கிறேன், எந்த செய்வேன் சொல்லிட்டு நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்ல 34:10. அப்போ ஆண்டவர் மோசே பிரிவுல செஞ்சிருக்காங்க பயங்கரமான கிரியை. அப்போ முதல்ல வந்து பெரிய கிரியை, இரண்டாவது மகத்தான கிரியை, மூன்றாவது பயங்கரமான கிரியை. பயங்கரமான கிரியை சொன்னா அதிர்ச்சிக்குள்ள மாதிரி எப்படி நினைச்சிட்டு எப்படி நினைச்சிட்டு நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி, நீங்கள் பயப்படுற மாதிரி தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தி பயங்கரமான கிரியைகளை செயல்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? மன்னா வந்தது பயங்கரமான கிரியை, காலை வந்து பயங்கரமான கிரியை, மாறா மதுரமான. அது எப்படிங்க? ஒரு கசப்பான கல்ல நான் இஸ்ரேல் போயிட்டேன், இந்த மாறா மதுரமான இடத்தை போய் எட்டி பார்த்தேன். கண்ணர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, எட்டி பார்த்து அங்க நம்ம ஜோம் பண்ணோம். எங்க வாழ்க்கை மாறாதான் மதுரமா ஜோம் பண்ணோம். அந்த காட்சி முன்னாடி வருது. எப்படி அந்த கசப்பான இடத்துல ஒரு மரம் வெட்டி போட்டா உடனே மாறா போயிடுமா? அப்புறம் நீங்க பாவக்காய் ஜூஸ் கலந்து ஒரு இலை வெட்டி போனா அது இனிப்பா மாறணும். அவ்வளவு ஒரு மகத்தான கிரியையில அதுதான் தேவனுடைய வல்லமை. அதை உன் வாழ்க்கை செய்வார், அதை நிமித்து நீ ஆனந்த சத்தமிடுவாய். செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தமது கிரியைகளினாலே உன் வாழ்க்கையில் சில காரியம் செய்ய போகிறார், அதை நிமித்து ஆனந்த சத்தமிடுவாய். 3 கிரியை சொன்னேன். நம்பர் 1 சொல்லுங்க, நம்பர் 2 மகத்தான கிரியை, பயங்கரமான கிரியை. இதை உங்க வாழ்க்கையில் செய்து சந்தோஷப்படுவார். பிரார்த்தனை செய்வோம்.
அருமையான மதியான வேலையை ஒவ்வொரு மக்களுக்காக நானும் தம்பி ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். இரட்டையராய் நாங்கள் 2 பேரும் ஒரே மனதோடு ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். இப்பொழுதே இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய கிரியை செய்கிறார். குடும்பத்திலே, அகத்தான கிரியை செய்கிறார். தொழில் வியாபாரத்திலே பயங்கரமான கிரியை செய்கிறார். பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கையில் அது கிரியை செய்து ஆனந்த சந்தோஷம் செய்கிறார். இப்பொழுது தற்சமயம் பயங்கரமான பாதிப்பு நெருக்கடி தேசத்திலே கஷ்டப்படும் பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிரியை வெளிப்படும்படியா செய்கிறார். போஷித்து பராமரித்து வழி நடத்த வண்ணம் வெளிப்படும்படியா செய்கிறார். வெயிட் பண்ற பிள்ளைகள் ஜெபிக்கிறேன். அவ்வாறு வச்சு பெறுவாங்க. ஆயத்தமான பிள்ளைகள் ஜெபிக்கிறேன். ஞானத்தை அறிவுபடுத்தி பயன்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறேன். காலையில் சீக்கிரம் உதவி செய்யும். பொருளாதாரத்தை அடுத்த வேலைக்கு என்ன செய்ய வேண்டிய கலங்கி பொருளாதாரத்தை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவையை சந்தித்து அற்புதமாக கடன் பிரச்சனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கடற்கரையில் மறைந்து போகும். கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வியாதியை தொட்டு சுகமாக்கும் குணம். அவங்க படுக்கையில மாறி குணமடைந்து வீட்டுக்கு வருவார்கள். சாட்சியாக நிகழ்ச்சி பண்ண ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. உடைய ஆனந்த் கிரியை ஆனந்த சத்தமிடத்தக்கதாக உடைய மகத்தான கிரியை, பயங்கரமான கிரியை, விவரிக்கத்தக்க கிரியைகளால் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டுள்ளதாக இன்னைக்கு ராத்திரி பொழுதுக்குள்ளாக இன்னைக்கு நைட்டுக்குள்ள உடைய கிரியை விளங்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்தி மகிழப்படுகிறபடியா நன்றி. ஆண்டவரே, இந்த காஸ்பல் டிவி ஓனது எபினேஸ் அண்ணனுக்காக துதிக்கிறேன். அவர்களுடைய ஊழியர்கள் வாசி டிவிக்காக துதிக்கிறேன். தரிசனங்களை ஊழியர்கள் வாசி ஆண்டவரே, இது எடிட் பண்ணி யூடியூப்ல போடுற மிஸ்டர் கார்த்திகேயன், மிஸ்டர் ஆண்டவரே ராஜனுக்காக துதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குடும்பம் தொழிலையும் ஆசீர்வதி, நன்மையை புதுமை தொடரும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. தேவன் தம்முடைய கிரியைகளை உங்க வாழ்க்கையில செய்து ஆனந்த மகிழ்ச்சி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆசீர்வாதப்படி நடத்தணும். எண்ணி சதா காலமாண்டவராக ஆண்டவர் வாழ்க்கை தம்முடைய கிரியை செய்து நீங்க ஆனந்த சத்தம் எடுக்கிற வரைக்கும் இருக்கு. இன்று மாலை 7 மணிக்கு அற்புத இரவு என்ற நிகழ்ச்சி யூடியூப்ல, Facebook அக்கௌண்ட்ல, www.website வரும். மறந்துடாதீங்க. எப்போ கூட ஆயத்தப்பட்டு வீட்டில் அமர்ந்து அந்த அற்புத இரவு நிகழ்ச்சியை கண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.